RSS சாதியை வளர்க்கணும், அதன் மூலமா மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும், மத வெறுப்பை விதைக்கணும், எல்லாமே மக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இதனால நாடு பல துண்டுகளாகி அதுல ஒரு துண்டு பார்ப்பன சமுதாயத்துக்கு உயர் சாதியை சேர்ந்த உயர் சாதி என்று சொல்லிக் கொள்கிற பார்ப்பன சமுதாயத்துக்கு ஒரு நாடு வந்தாகணும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. புதிய விடுதலை கட்சியின் தலைவர் டாக்டர் இறையடியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தீச்சுடர் டிவி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்தியா இந்து நாடு, இது சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி தேவையில்லைன்னு RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மோகன் பகவத் RSS தலைவர். RSS என்னன்னா அது ஒரு இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு நாடு புறவும் கிளைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மாவட்ட தலைவர் யாரு, பகுதி தலைவர் யாரு, கிளை தலைவர் யாரு, யாருக்குமே எதுவுமே தெரியாது. அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் அவர் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த RSS எல்லா விஷயங்களும் மர்மமாகவே இருக்கும். அவங்க எந்த நிர்வாகத்திலையும் எதுலையும் யார் பேரும் சொல்ல மாட்டாங்க. என்ன இருக்கு, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன வரவு செலவு இருக்கு, யாரெல்லாம் நிர்வாகி, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு இயக்கம், இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை முஸ்லிம்கள் கட்டமைச்சு வச்சிருந்தா இவங்க அதை ஒப்புக்கொள்வார்களா? இவ்வளவு மர்மம் நிறைஞ்சு இருக்கு. அதுல RSSனா இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். முதல்ல காந்தி கொலையில தடை செய்யப்பட்டாங்க அந்த இயக்கத்தை. ஏன்னா கோட்சேங்கிறவன் RSS சேர்ந்தவன். காந்தி கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர் சாவர்கர். அதாவது காந்தி படுகொலையில 8வது குற்றவாளி FIRல சேர்க்கப்பட்டிருக்கு அவரை. அப்போ அவருடைய கோட்ஸை அவருடைய அடிவருடி. இப்போ காந்தியை கொலை செய்த விஷயத்தில் RSS தடை செய்யப்பட்ட இயக்கம். அதுக்கப்புறம் பாபர் மஸ்ஜித் இடிப்பு வழக்கிலையும் அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்படி RSSக்கு நாடு பூராவும் பல கிளைகள் இருக்குது மட்டும் இல்லை, பல பெயர்களில் அவங்க இயங்குறாங்க. அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத்து, விஸ்வ இந்து பரிஷத்து, மாணவர்கள் அமைப்பு, பஜ்ரங் தள், இப்படி நிறைய பெயர்கள் அவங்க இறங்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயராக இருக்கிறாங்க. அவங்களால நாடு மிகப்பெரிய அழிவுல தான் இது வரைக்கும் சந்திச்சு. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட குண்டு வெடிப்புக்குள்ள RSS பங்கு தான் அதிகமாக இருக்கு. அதாவது மாலேகான் பள்ளிவாசல் குண்டு வெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டு வெடிப்பு, மாலேகான் பள்ளிவாசல் குண்டு வெடிப்பு, இப்படி இதெல்லாம் செய்தவங்க RSS தான் அப்படிங்கிறத அசிமானந்த சாமியார் அப்ரூராகி சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை முக்கியமாக அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவர் பிரக்யா சிங் என்ற சாமியார், அபினவ் பாரத் என்ற ஒரு அமைப்பு, அது RSS கிளை அமைப்பு. இப்படி பல பேர்கள் அவங்க இயங்குறாங்க. அவர் கடைசியில் 25 வருஷம் வழக்குக்கு பின்பு அவங்க பிரக்யா சிங் பாரதிய ஜனதாவுடைய இப்போ MP-யா இருக்குது. அந்த அம்மாவை விடுதலை பண்ணிட்டாங்க. இது அசிமானந்த சாமியார் அப்ரூரா மாதிரி இவங்க தான் பண்ணாங்க. அப்படிங்கிற இவங்க தலைமையில தான் புரோஹித்னு ஒரு இராணுவ அதிகாரியும் அதில் கூட பண்ணியிருக்காரு. இது சேர்ந்து RSS ஒரு 10 பேர் கொடுத்து அஜ்மானந்த சாமியார் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ சொன்ன பின்பும் 25 ஆண்டுகள் வழக்கு நடந்த பின்பு அந்த கேஸில் இந்த அம்மா விடுதலை பண்ணிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் RSS நாட்டு நடந்த அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மிகப்பெரிய காரணம். குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் RSS தான் காரணம். இது மட்டும் இல்லை, இந்திய விடுதலைக்காக நாடு பூராவும் எல்லா சமுதாய மக்களும் போராடிய போது இந்த RSS சாவர்கர் இந்திய மக்கள் நேதாஜிக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக இந்து சமுதாயத்தவர், அதாவது பார்ப்பன சமுதாயத்தை அணி திரட்டி வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணவர், வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தவர். எல்லா விஷயத்திலையும் அதாவது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரி இல்லை, அவங்க இந்தியாவுக்கு எதிரியாக இருந்தவங்க. இது வரைக்கும் RSS கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஒரு வருடம் கூட அவங்க தேசிய கொடி ஏற்றின வரலாறு கிடையாது. இப்படி RSS நாட்டுக்கு எதிராக தான், இந்திய நாட்டுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்களே தவிர அவங்க இந்திய நாட்டுக்கு சாதகமாக இல்லை. அவங்களுடைய எண்ணங்கள் பூராவும் சாதியை வளர்க்கணும், அதன் மூலமாக மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும், மத வெறுப்பை விதைக்கணும், எல்லாமே மக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து
இதனால நாடு பல துண்டுகளாகி அதில் ஒரு துண்டு பார்ப்பன சமுதாயத்துக்கு உயர் சாதியை சேர்ந்த உயர் சாதி என்று சொல்லிக் கொள்கிற பார்ப்பன சமுதாயத்துக்கு ஒரு நாடு வந்தாகணும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மக்கள் மூல செலவு செய்கிறாங்க. இந்து என்ற போர்வையில் மக்கள் மூல செலவு செய்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தா அவங்க சொல்ல போனால் அவங்க பார்ப்பன சமுதாயம், இந்து சமுதாயம் இல்லை, அவங்க பார்ப்பன சமுதாயம் அவங்க. ஆனால் அவங்க இந்து என்ற போர்வையில் தலித் மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்த எல்லா மக்களும் ஒருங்கிணைச்சு அவங்கள வச்சு காய் நகர்த்துறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் யாரையும் வந்து அந்த தலைமை குழுவில் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா சிற்பன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த தலைமை நிர்வாக குழுவில் இருப்பாங்க. வேலை வாங்கிறதுக்கு வேணா அவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுடைய நோக்கம் பூராவும் பார்ப்பன சமுதாயத்துக்கு ஒரு நாடு வேணும், பார்ப்பன சமுதாயம் அதிகாரம் செலுத்தணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவை நிகழ்த்துவதற்காக தான் அவங்க இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு வராங்க. மோகன் பகவத் சொல்றாரு, இரு நாடு என்று அறிவிப்பதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அனுமதி தர தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. இதை சொல்றதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய எல்லா சமுதாயத்திலையும் எதிர்த்து நின்றவர்கள் வந்து பார்ப்பனர்கள், இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள். அப்போ இந்திய விடுதலைக்காக நம்ம மக்களை போராடினவங்கள வெள்ளைக்காரங்கிட்ட காட்டி கொடுத்தவர்கள். அப்போ இவங்களுக்கு இந்தியாவை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு மூளைச்சலவை செய்து ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு மக்களை வந்து ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள். மக்களை அடையாளம் கண்டி ஒதுக்கணும். ராஜா அடிக்கடி நாங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிரும் மேலும் நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நடந்த திருப்பரங்குன்ற அந்த கோயில் விவகாரத்தில் கூட இந்து மக்களே, அதாவது கோயிலில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு எங்களை அனுமதிக்க மாட்டோம், இந்துக்களை ஒன்று சேருங்கள்னு எச் ராஜா சொன்னார். உண்மையிலே எச் ராஜா இந்துவா? அவர் வந்து பீகார். அவர் உண்மையிலே அவங்க அப்பா பேர் ஹரியர சர்மா, இவர் பேர் ராஜா சர்மா. இவர் பேர் பீகார்லேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர். இவர் உண்மையிலே ஒரு ஒரிஜினல் பீகார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை. இன்னொன்று வந்து இவர் வந்து இந்துக்களை வாரியர் அப்படின்னு முருகன் கோயிலுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய குரலை கொடுக்குறாரு, அதுக்காக பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. உண்மையிலேயே எச் ராஜா ஒரு இந்துவா? அவர் ஒரு பார்ப்பனர், ஒரு இந்து இல்லை. அவர் இந்துவா இருந்தால் அவர் தலித் மக்களோடு ஒருங்கிணைத்து போக தயாராக இருக்காரா? அதாவது முருகனுக்கு காவடி எடுக்க தயாரா? அழகு குத்தி கொள்ள அவர் தயாராக இருக்கிறாரா? அப்போ அதுக்கெல்லாம் அவர் தயார் இல்லை. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பெண்ணை அவர் குடும்பத்தில் எடுத்துக்குவாரா அல்லது ஒரு பெண்ணை கொடுப்பாரா? ஒரு 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 பூணல் கூட சாக மாட்டேங்குது, ஒருத்தன் கூட வர மாட்டானே. அவனுக்குலாம் சாமியே வராத கோயில்ல. சாமி ஆடுறது பார்த்தா நம்மால தான் ஆடுவான், தீ மிதிக்கிற பார்த்தா நம்மால தான் தீ மிதிப்பான், வேலு குத்துற நம்மால தான் வேலு குத்துவான், அழகு குத்துற நம்மால தான் அழகு குத்துவான், பால் காவடி, பறவை காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடி நம்ம தூக்குவான். ஆனா அவன் வெறும் தட்டை ஆட்டிட்டு காசை வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அவன் பண்ற அரசியலுக்கு பலியாடு யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு. இப்பெல்லாம் அவருக்கு இந்துன்னு தெரியாது. அவர் எப்ப இந்துன்றாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தணும், பார்ப்பனர்கள் அங்கு வெற்றி பெறணும். அதுதான் அவருடைய அஜெண்டாவா இருக்கு. முழு மலையும் முருகனுக்கு சொந்தம், அதை யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம். ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்துனா எல்லா விஷயத்திலும் ஒருங்கிணைக்கணும் இல்ல? எல்லா விஷயத்திலும் ஒருங்கிணைக்க மாட்டார். தாழ்த்தப்பட்ட தன் வீட்டில் தாழ்த்தப்பட்ட ஒரு சேர்த்து ஒரு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுக்க மாட்டார். அப்போ அவரு உண்மையிலே சொன்னா அவர் பார்ப்பனர், இந்து கிடையாது. அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்துவை தவிர எச் ராஜா வந்து இந்துவே கிடையாது. இந்து என்ற போர்வையில மக்களை மூளைச்சலவை செய்கிறார். அவர் வந்து பாண்டி கோயிலில் போயிட்டு அவர் அந்த திருப்பரங்குன்ற பக்கத்தில் பாண்டி கோயில் ஒன்று ஒரு கோயில் இருக்கு, அங்கே வந்து கடை வெட்டுவாங்க. எச் ராஜா அதை செய்வாரா? அப்போ அதெல்லாம் செய்ய மாட்டார். இப்போ கலவரத்துக்கு மட்டும் இந்து மக்களை வாங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மக்களை நம் மக்கள் தான் அடையாளம் கண்டு இவர்களை ஒதுக்கி வைக்கும். இந்த பெரியார் மண்ணில் வந்து எப்படியாவது கால் பதிச்சு இங்கே பார்ப்பன அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதனால இதை மக்கள் தவிர்க்கணும். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்.